ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னன்னா சிம்பிளாக ஒரு பருப்பு சாதம் தான் பண்ண போகிறேன். வாங்க. ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா, குழந்தைங்க வச்சுருக்கிற நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரீசெண்டாக ஒரு 3 டேஸாக நான் கடைக்கு குழந்தைங்க பிஸ்கெட் கேட்குதுன்ட்டு பிஸ்கெட் வாங்க போயிருந்தேன். அப்போது என்னாச்சுன்னா, இந்த மாதிரி பிஸ்கெட் கொடுத்தாங்க. நான் டேட் செக் பண்ணிட்டு இது எக்ஸ்பிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் 2வது நாளுமே அதேமாரி பிஸ்கெட் வாங்க போனேன். குழந்தைங்க கேட்குறாங்கன்ட்டு வாங்க போயிட்டு அதே பிஸ்கெட் தான் திரும்ப கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே நான் சொன்னேன், இதே தான் நீங்கள் நேற்று கொடுத்தீங்க, எக்ஸ்பிரி டேட் ஆயிடுச்சு, இதுதான் இருக்குது, வாங்கன்னா வாங்கு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, நானும் திரும்ப வந்துட்டேன். சரி, 3வது நாளுமே போய் கேட்டேன், சரி வேறு ஸ்டாக் இறக்கியிருக்காங்களான்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதே பிஸ்கெட்டே தான் தூக்கி கொடுக்குறாங்க. நான் கேட்டு விட்டேன், என்ன நேற்றுமே இது தான் கொடுத்தீங்க, எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு, எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு, இதுதான் இருக்குது அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்குறாங்க. யாராவது பிஸ்கெட் கேட்டால் அதை எடுத்து கொடுக்குறதுக்கு. ஏன்னா எக்ஸ்பைரி டேட்டாக முடிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்குமே அது தெரியுது, இருந்தாலுமே அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. எப்படி தான் அப்படிலாம் மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுமே 2 குழந்தைங்க பெற்று வளர்த்து விட்டுருக்குறாங்க. நம்ம எப்படியும் குழந்தைங்களுக்கு தான் வாங்குகிறோன்னு அவங்களுக்குமே தெரியும். தெரிஞ்சுமே எப்படி கொடுக்குறாங்க. அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு ஏதாட்டும் பூத் பாய்சன் ஆயிடுச்சுன்னா, ஒரு 5 ரூபா பிஸ்கெட்டுக்காக நம்ம 1000 2000 செலவு பண்ணணுமா? எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க எக்ஸ்பிரி டேட் ஆயிடுச்சுன்னு முடிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்குமே தெரியுது. அதுக்கப்புறம் எதுக்கு அதை சேல்ஸ் பண்ணுறாங்க? இல்லை, அப்படியே எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி தூர போடலாம். இல்லாட்டி அவங்க வாங்கும்போதே எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்கலாம். 2 மாதம் தான் இருக்குது, இது எங்களுக்கு வேணாம், எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொடுங்க அப்படி சொல்லி வாங்கலாம். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த மாதிரி வச்சு வைக்கிறாங்க. அதுவும் என்னென்னா, வாங்கன்னா வாங்கு, இந்த பிஸ்கெட் தான் இருக்குது, வாங்கன்னா வாங்கு. என்ன பண்ணுறது, நமக்கு பக்கத்தில் அந்த ஒரு கடை தான் இருக்குது. நம்ம குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப தூரத்துக்கும் போக முடியாது. அதனாலவே பாதி, இல்லாட்டி நானும் அங்கே போய் எதுவுமே வாங்கவே மாட்டேன். இப்போலாம் பிஸ்கெட் வாங்குறதே இல்லை இந்த மாதிரி சொன்னதுலேருந்து. அதனால நம்ம எக்ஸ்பிரி டேட் பார்க்க தெரியுது, பார்த்து வாங்கிட்டு போகிறோம். பார்க்க தெரியாதவங்க வயசானவங்களாம் அவங்க பேரன் பேத்திக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேண்டாம் சாமி, அழுகி போச்சு வை. வயசானவங்க வாங்கி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா, அவங்க தெரியாமல் எக்ஸ்பிரி டேட் பார்க்க தெரியல அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா ஏதோ ஒன்றுன்னா என்ன பண்ணுவாங்க? இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த மாதிரி ஏன் தான் வச்சு வைக்கிறாங்களோ தெரியல. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் எதுக்கு கடை வச்சுருக்காங்களோ தெரியல. இப்படி தான் திட்டணும். ஒன்றும் இல்லை, எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்சிட்டுன்னு தெரியுது, அதுக்கப்புறமா அதை வச்சு வித்துட்டு தான் இருக்கிறாங்க. 3 நாளாக இதை சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். யாராவது தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் பிஸ்கெட் வாங்கி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் இருக்குதான்னு பார்த்து வாங்கி கொடுங்க. அப்புறம் இன்னொன்று, நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்னும் 2 மாதத்தில் வீடு காலி பண்ணுறது தானே அப்படின்ட்டு கேபிள் லைனை கழட்டிட்டு போயிருங்கண்ணா அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த ரிமோட்டுமே ஒர்க் ஆகலை. நம்ம 2 மாதத்துக்குன்னு தனியாக ரிமோட் வாங்கினா நமக்கு தான் நட்டோம். அதனால நான் கேபிள் லைன் கழட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெபாசிட் அமௌண்ட்டு நான் ஒன்றுமே கொடுக்கல சாமி. டெபாசிட் அமௌண்ட் 750 ரூபா கட்டியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க ஆரம்பத்தில், நீங்கள் இந்த மாதிரி காலி பண்ணும்போது நாங்கள் பெட்டி எடுத்துக்கொள்கிறோம், எடுக்கும்போது உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டு நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வச்சது. சரி, நேற்று என்னன்னா, அண்ணா நீங்கள் கழட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோம். சரி, இந்த மாதம் 17 நாள் ஆயிடுச்சு, நான் இந்த மாதத்துக்கு காசு பிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த கேபிள் லைன் போடவும் 1 மாதம் இருந்தில்ல, அதுக்கும் நான் அமௌண்ட் பிடிச்சிக்குவேன் அப்படின்னாங்க. சரி, இன்னும் சொல்லியாச்சு. அப்போ 250 2 மாதத்துக்கு இவ்வளோ ஆயிடுச்சு. மீதி பணத்தை கேட்டால், இல்லை நாங்கள் அது நாங்கள் வந்துட்டு போகிறோம்ல, அதாவது மாதம் காசு வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அதுக்கு கூலியாமா. இல்லைனா என்னென்னா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னீங்க, டெபாசிட் அமௌண்ட் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லவும் தானே நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு நான் கேட்கவும் அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நாங்கள் ரிமோட்லாம் புதுசாக கொடுத்தோம்ல, நீங்கள் திரும்ப ரிமோட்லாம் தாரீங்களா, அதேமாரி புதுசாகவே நாங்கள் புதுசாக தாரீங்களா சொல்லுங்கள், நான் அமௌண்ட்டு கொடுக்குறேன்
அப்படிங்கிறாங்க. இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு தெரில. நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கட்டும்போது டெபாசிட் அமௌண்ட் நாங்கள் தந்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வாங்குறாங்க. ரிட்டன் நம்ம கேட்க போனால் நீங்கள் ரிமோட்டை இப்போ புதுசாக கொடுக்குறீங்களா, நாங்கள் வந்துட்டு போகிற செலவு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே ரிமோட்டுக்கு இவ்வளோ காசு, நாங்கள் வந்துட்டு போகிறதுக்கு தான் இவ்வளோ காசு, டெபாசிட் அமௌண்ட் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ தெரில. வாடகை வீட்டில் இருந்துட்டு தயவு செஞ்சு யாருமே, நான் சொல்கிறேன், நீங்கள் யாருமே கேபிள் போடாதீங்க. ரொம்ப நாள் வருஷ கணக்கில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓகே, நமக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது. நான் 6 மாதம் 8 மாதம் 6 மாதம் 8 மாதம்லாம் நமக்கு செட்டே ஆகாது. ஏன்னா அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, டெபாசிட் அமௌண்ட் வந்து கிடைக்காது. அது இன்னொரு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெட்டி வேறு யாராவது கேபிள் லைன் போட்டாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டாரோம் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், கொண்டு வந்து கொடுத்துருவீங்களாண்ணா அப்படி கேட்குறேன். பார்க்கலாம் யாராவது பெட்டி வாங்குறாங்களான்னு. எனக்கு தெரியும், ஆனால் அவங்க அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அவங்க இந்த மாதிரி மழுப்பும் போதே எனக்கு தெரியும் அவங்க அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கவே மாட்டோம்ல. இப்போ எங்களுக்கு 800 ரூபா நஷ்டம். அதனால் யாராவது வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, ரொம்ப நாள் இருக்க மாட்டோம் அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு கேபிள் லைன் போடாதீங்க. இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் மக்களே. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.